வணக்கம். உங்களின் மணிமேகலை இன்று மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். இரண்டாவது குறள் வெக்காமை பார்க்கலாமா? பிறருடைய பொருட்களை நாம் கவர்கிறோம் என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள்? வெக்காமை என்ற ஒரு சொல்லினை அழகாக வள்ளுவ பெருந்தகை நமக்கு எடுத்து கையாண்டு கொடுத்திருக்கிறார். அதுதானே உண்மை. பார்க்கலாம். படுப்பையன் வெக்கி பழிப்படுவ செய்யார் நடு அண்மை நாணுபவர். படுப்பையன் வெகி பழிப்படுவ செய்யார் நடு அண்மை நாணுபவர். நடுவு நிலைமையிலிருந்து நாம் தவறுகிறோம் என்று சொன்னாலே அது என்ன? வெட்கப்பட வேண்டிய செயல், நாணப்பட வேண்டிய செயல். அவ்வாறு நடுவு நிலைமை தவறாமல் இருக்கக்கூடியவர்கள், தவறுனா நமக்கு கஷ்டம்னு நினைக்கிறாங்க இல்லையா, கெடுதல் நினைக்கிறாங்க, அவப்பெயர் வரும் என்று நினைக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் சிறந்த பெருமக்கள். நடுவு நிலைமை தவறக்கூடாது அப்படின்னு சொல்லி நாணுபவர்கள் வெட்கப்படுபவர்கள், அசிங்கமாக போயிடும் நமக்கு நினைக்கிறாங்களே, அதுதான். அவர்கள் மற்றவர்களுடைய பொருள்களை எவ்வளவு விலை மதிப்பு உள்ளதாக இருந்தாலும் அதனை கவர்ந்து செல்ல வேண்டும் என்று எண்ணவே மாட்டார்கள். கொஞ்சம் கூட அந்த ஒரு எண்ணம் அவர்களுடைய நினைவில் வரவே வராது. அத்தகைய ஒரு பழிச்செயலை அவர்கள் செய்யவே மாட்டார். நடுவு நிலைமை தவறாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய பெருமக்கள், நடுவு நிலைமை தவறினால் நமக்கு கேவலம் என்று எண்ணக்கூடிய பெருமக்கள் ஒரு பொழுதும் பிறருடைய பொருள்களை கவர்ந்து கொள்ளுவதால் வரக்கூடிய இன்பத்தினை பெற வேண்டும் என்று எண்ணி அதனை கவர்ந்து செல்ல மாட்டார்கள். புரிஞ்சுதா? எங்கே போனாலும் அடுத்தவங்க வீட்டில் இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமே. அதை கேட்டு கூட வாங்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? கேட்காம நைஸாக கிளப்பிட்டு வந்துடுவோம். அதை தான் என்ன சொல்கிறாரு? கவருதல் அப்படின்னு. இது சின்ன குழந்தைங்கக்கிட்ட நிறையா நம்ம பார்க்கலாம். ஒன்றும் இல்லாத அல்ப பொருளான சின்ன சின்ன பென்சில், கலர் பென்சில், ரப்பரு, பேகு, இந்த மாதிரி எதையாவது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. யார் வீடு என்னெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதுவும் கவர்தல் தான். ஆனால் அது குழந்தை இல்லையா, அதுக்கு தெரியாது. அது ஆசைப்படுது, அதை எடுத்துக்கிட்டு வருது. அதான் நாமெல்லாம் அப்படியா? ஆனால் அந்த குழந்தைக்கே நம்ம சொல்லித்தரோம் இல்லையா, இல்லை கண்ணா உனக்கு நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி தானே கொடுக்குறோம். அப்போ நாமளே அந்த தவறை செய்யலாமா? பிறர் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்களை நாம் கவர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே நமக்கு வரக்கூடாது என்று வள்ளுவ பெருந்தகை நமக்கு எடுத்துரைக்கிறார், இடித்துரைக்கிறார். கொஞ்சமாவது கேட்போமே அவர் சொல்கிறத. நாளை அடுத்த குறளில் நாம் சந்திக்கலாமா? நன்றியுடன்.